Welcome to Abdullah Nazir channel and with Ayamuchi. Okay, இப்போ நாங்க எங்க போறோம் சொல்லுங்க. நாங்க படத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணிக்கிறோம். என்ன படம்டாக்கா அந்த படத்துக்கு போறதுக்கு பாத்துக்கிறோம். நான் அப்துல்லா இன்னொரு ரெண்டு மூணு பேர் அப்படி ஒண்ணுமே இல்லை. நாங்க 2 பேர் சரி போவோம். எங்கண்டா ஒவ்வொரு இடத்துக்கு படத்துக்கு தியேட்டர் ஒவ்வொன்று பார்க்குறோம். எப்பயுமே வீடியோ எடுத்தோடனே ஒரு மூவி வீடியோ எடுத்தோடனே வருவோம், மூவி கிளிப்ஸாக காட்டும், அடுத்த என்ன செய்யணும் தான் காட்டும். இந்த வீடியோவில் ஒரு ஐடியா பண்ணுறேன், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் மட்டும் காட்டும். எப்படி பட்ஜெட் பண்ணுறோம், இந்த மாதிரி பட்ஜெட் போகுது, எவ்வளோ செலவழிச்சு படுது, இந்த மாதிரி செலவழிச்சு படுது எல்லாமே பார்ப்போம். என்னோட பட்ஜெட் நான் போடுவோம். சரியா? இப்போ கிட்டத்தட்ட எத்தனை பேர்? இப்போ நான் 1000 ரூபா போடுறேன். ஒரு 1300 ரூபா. எப்பயுமே உங்களோட பட்ஜெட் நீங்கள் வெளியில் வைக்கப்படாதீங்க, சத்தமாக சொல்லுங்க. ஜி நான் ஒரு 1300 ரூபா. நான் 1000 ரூபா. 1000 ரூபா. உண்மையில ஒரு 1000 ரூபா. 1000 ரூபா. படத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் போடுறேன் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் 3 பேர் வச்சு பார்ப்போம். ரெண்டு பிளான் 3 பேர் 4 பேர். ஆர்க்கம் ஷுவர் இல்லையா? ஆக்சுவலி 2-3 பேர். சரி, அப்படின்னா நான் வந்து இந்த பட்ஜெட்டில் பார்ப்போம். 3 பேருக்கான பட்ஜெட்டில் பார்ப்போம். இப்போ 4வது ஒருத்தர் வந்தேன்னா எனக்கு டிக்கெட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா போகுது, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ட்ராவலிங் சார்ஜ் இல்லை. இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய ஒரு டாஸ்க் வந்து ட்ராவலிங். இப்போ நான் 2 பேரும் சுட்டி ஒரு 300-400 அடிச்சுட்டு முழு பெட்ரோல் அடிச்சுட்டு இல்லை அடுத்து சுற்றி பார்க்க. நான் பெட்ரோல் அடிச்சு சொன்னேன். நானும் பெட்ரோல் தான் சொல்கிறேன். அப்போ ஒரு 300-400 அடித்த வேண்டாம், எங்களுக்கு ஓனமான இடத்துக்கு நான் போயிட்டு வந்துடுவேன். அப்போ அந்த மாதிரி தான் ஈக்குது. இப்போ இங்கே பைக் இல்லாத போகலை, நான் 2-3 பேர் எக்ஸ்ட்ரா செய்கிற போகலை, பைக் எடுக்கலாம். இன்னொரு பைக் ஈக்கலாம், ஆனால் வாரவங்களுக்கு லைசன்ஸ் இல்லை, அது கொஞ்சம் பிரச்சனை கூட தான். அதனால் ஆட்டோவை நான் முடிவு செஞ்சுக்கிறேன். ஆட்டோவில் போயிட்டு ஆட்டோவில் வர மாதிரி. இப்போ ஆட்டோவில் நான் ஊபரில் பார்த்தேன் 700 போடுறேன். போயிட்டு வர சார்ஜோட 1500 போடுறது. வீல் அப் அண்ட் டவுன் 1500 போடுறேன். 1500 மூவி டிக்கெட் வந்து ஹீரோஸுக்கு தான் போகிறதுக்கு சும்மா பட்ஜெட் லோ பட்ஜெட்டில் தான் பார்க்குற சுட்டி ஹீரோஸில் பார்த்து ஹீரோஸில் வந்து காட்டிச்சு 650 ரூபான்ட்டு. ஆனாண்டாக்கா 700 போடுறோம். ஆனாண்டாக்கா அங்கால இது வெப்சைட்டில் பார்க்க போகல ஃபுல்லாக டிக்கெட் எல்லாம் புக்கில் இருக்குது. பெல்கானி மட்டும் ஆனால் இன்னும் அந்த கொஞ்சத்தில் பெல்கானியும் புக் ஆகிறோட ஒரு போயிட்டு தான் பார்க்கணும். அங்கால இல்லாட்டி அப்படியே நாங்கள் இங்கால போகிறதுக்கு இங்கே லிபர்ட்டிக்கு போகிறதுக்கு இருக்கிறோம். அங்கே 900 வரும். அது சில நேரம் பட்ஜெட்டில் இடிக்க சான்ஸ் செய்யுது. ஆனால் இப்போ 700 தான் போட்டுறோம். 700 into 3 2100 சொன்ன மாதிரி பரிசால கூப்பிட்டு அவனை அப்படித்தான். இந்த வீடியோ போட்டுறா, அதோட எமோஷனலா பேசினா, சிரிச்சு பேசினா, கோவமா பேசினா விடுவானா. நான் போட்டேன் அவளோட டான்ஸ் ட்ரெண்டிங்ல போகுது. காதலிக்காது மனசே காதலிக்காது. அடே இங்க இதுவா அது பாப்போம். அப்ப 2100 சாப்பாடுக்கு ஃபுட்டுக்கு இந்த இது ஒரு 1000 இருக்கும். என்னோட பிளானிங் முடிஞ்சு மொத்தம் டோட்டல் எவ்வளோ ஜி வருது? 3600. 3600ல இன்னைக்கு என்னோட பிளான் நான் முடிக்கிறேன். 3300 சாரி 300. ஸோ 700 இங்கே போட்டோமே. ஓகே, 3300ல இன்ஷால்லா என்னோட பிளானை முடிக்கிறேன். எல்லாம் சரியா வரும். ஆனால் இப்பயும் நான் சொல்ற வீடியோ ஸ்டார்டிங்ல இவ்வளோ பிளான் பண்ணாம ஒன்றுமே நடக்காது. அப்படி இப்படின்னு ஏதாவது தான் நடக்கும். ஆனால் இன்ஷால்லா அல்லாஹ் நாட்டதும் நல்லபடியாக நடக்கும். ஸோ நீங்களோட கொடுத்துடணும், நீங்களே கொடுங்க. ஸோ இப்போ கிஸ் படத்துக்கு வாங்க போகலாம். அதில் அப்படியே எவ்வளோ கொஞ்சம் திரும்புங்க லைட்டாக. இல்லை மற்ற இன்னும் கொஞ்சம் தங்கால் சரி திரும்புங்க. அப்படி பட்டன் சார் எடுக்கிறியா? வேணுமா? போட்டுருந்தாங்க.
போலாம் 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 திருப்பி சொல்லு போலாம் போலாம் போலாம். டிஸ்அட்வான்டேஜ் பாஸாக போடுறது இல்லையா? அண்ட் நாங்கள் வந்துட்டோம் ஹீரோ சினிமாவுக்கு. அண்ட் எங்களோட பைக்கை நாங்கள் அங்கே போட்டு இடம் ஓகே. எங்களோட முச்சி வேட்டிக்கிறாரு டிக்கெட் எடுக்க. அதான் வாராரு சொல்ல போகலே ஜி என்ன ஆயிடுச்சு ஜி? டிக்கெட் எவ்வளோ நினைச்சீங்க? 700 900 விழுந்துட்டு ஜி. 2 டிக்கெட்டுக்கு சேர்த்து. என்ன ஜி சொல்றீங்க? ஒரு டிக்கெட் 450. தியேட்டர் அப்செட் ஆக யாருக்கு தெரியும்? பரவாயில்ல பாப்போம். முடியுமானுவீங்களா? வேற லெவலில் போகும். கொஞ்சம் ஐயா போகும் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து சொல்லவே இல்லை. சொன்னமேடா இன்ட்ரோல சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் திருப்பி சொல்லணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கு கொஞ்ச நாள் ஷார்ட் டைம் மெமரி லாஸ் ஆகிக்கிறான். பேசினதே திருப்பி பேசுவேன். எந்த ஏழு அதுக்கு என்ன சரி மருந்து இருந்தாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வெள்ளனை வந்து சொன்ன கதையை திருப்பி அந்த படம் வந்து ஜி அப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறான். அதுக்கு போகிறோம் கண்ணாடியை கையில் வச்சுக்கொண்டு தேட்டுறான். இப்போ நான் என்னத்த சொல்ல நான் புது ஸ்டைல் ஒன்று நீயே பேசு என்ன சரி மறந்துதான் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ டைம் மறந்தெல்லாம் ட்ராவலிங் நேச்சர் அது இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து படத்துக்கு இன்னும் 5 நிமிஷம் நிற்குது. இதே படத்துக்கு தான் போகலாம். இப்ப மீதி இருக்கிற தூக்கம் போகும், காத்து போகும், ஆனா போயிடும். அவனோட படம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. தியேட்டரை பார்த்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பரவாயில்ல பார்த்துருந்தா மற்றபடி எனக்கு சீட்டெல்லாம் அலட்டி வண்டி சீட்டு அலட்டி வண்டி நல்ல சீட்டாக தான் குஷன் தான் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ பட்ஜெட்னா வேறு 450 ரூபா. ஓகே அடுத்த மாதிரி என்ன சொல்ல கேட்டு படம் வந்து பார்த்து கேட்டீங்கன்னா லவ்வை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு படம். லவ் பண்ணாதவங்களுக்கு எப்படி இருக்க வேண்டாம் நியாயமான ஆட்களுக்கு. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் நீங்கள் பங்கல் ஆகிட்டீங்க உடனே நான் பேசிக்கொள்வேன். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு லவ் பண்ணாதவங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு படம் நல்ல ஒரு படம். லவ்வை வந்து மிச்சம் இன்ட்ரெஸ்டிவ் இல்லாமல் லவ் தான் என்னது அந்த மாதிரி காட்டுவீங்க. ஸ்டேட்டஸுக்கு அட்டிடியூட் காட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு கிளிப்பே ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி இருக்குது வேறு லெவலில். ஃபோட்டோஸ் வந்து அந்த வீடியோஸ் படத்தில் வந்து ஓல்ட் பேப்பருக்கு போடுற வார்த்தை போட்டு அதுவுமே போஸ்டர் நிறைய பார்த்துக்கலாம். ஓகே வேலையை பொறுத்தவரை படம் நல்லா இருந்துச்சு. அது கவிழ்ந்த படம் எப்படியுமே நல்லா தான் இருக்கும். குறை சொல்கிறது ஒன்றும் இருக்காது. ஓகே அடுத்து என்ன செய்ய போகிற வேண்டி இதை யோசிச்சுட்டு சோகங்கள் எனக்கு நெஞ்சோடு இருக்கு சிரிக்காத நாள் இல்லையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்துக்கிறோம் என்ன போகிறோம் மணி வந்து திஸ் இஸ் அ சர்ப்ரைஸ் பண்ணி என்னோட பட்ஜெட்டில் இல்லாத ஒரு மணி வந்து அவசரத்துக்கு எடுக்கிறது வச்சுக்கோங்க. சுபக் இதே மாதிரி நீங்களும் அவசரத்துக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் வச்சுக்கிறீங்களா? நான் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து எங்கே சார் வீடு தின்ட்டு வீட்டுக்கு
வீட்டுக்கு போகிறதுக்கு ஆயிட்டா நான் சொன்னேன் நீங்கள் என்ன தின்னுட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். நீங்கள் எதை தின்ன போகிறீங்க? இங்கே தான் இது மனுஷன் மன்சோர். ஓகே, நான் மன்சோர் தின்ன போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் இன் அப்துல்லா சேனல். ஹெல்மெட்டை கழட்டி போய் முடியை பார்த்து போய் அதை முடியை பிடிச்ச கையோடு நான் போயிட்டு செஞ்சு தின்னு. ஓகே, என்ன செய்ய போகிறோமேண்டா எல்லாம் கிழங்கு சாப்பாடு. கிழங்கு சாப்பாடு கழிச்சு போகணும். அதில் ரொட்டி வச்சு இதுக்கு ஒரு ரொட்டியை வச்சு போட்டு இருக்காங்க. எழுது சரி 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 இப்படி மிக்ஸ் பண்ணா தான் சரியா வரும். அப்படிங்களா? அப்படிங்கடா இதுல போடு. மிக்சிங் பண்ணி மிக்சிங் அது கண்டாவியாத இந்த இது பிடி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சிலிபேஸ் பைத்தியம். அர்க்கம்னு ஒரு பொடி நான் அவருக்கு கேட்டால் சொல்லுவேன், என்னத்தை திண்டாலும் இவங்க சிலிபேஸ் தான் வேணும். தண்ணி குடிச்சு தவறாது. இல்லை இல்லை இது தான் கப்பில் ஸ்டீல் தானே. நெஸ்காஃபி ஒரு மணி ஆக போகுது. அதுக்கு தான் ஜி இதே மாதிரி கதை முடிக்க மாட்டாங்க. பைக் சாவியோட 3 சாவியுமே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது நான் ஃபிக்ஸ் பண்ணுறது என்னோட மதர் டெய்லி போதே நைட்டுக்கு தான் வர கிடைக்கிறேன்னு ஃபிக்ஸ் பண்ணி தந்தாங்க. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பகல் வந்து பிளான் பண்ண போக்கில் 4 பேருன்னு சொல்லி அது 3 பேருக்கு பிளான் பண்ணோம். அதில் 2 பேர் கட்டாகி போயிட்டாங்க. கடைசியில் ஒருத்தர் அப்படியே கட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு ஏதாவது கஷ்டம்னு சொல்லிட்டு ஸோ நான் 2 பேர் தான் போகணும். எங்களோட பட்ஜெட்னு சொன்னதா 2000 ரூபா, வந்து 1500 ரூபா, 2500 ரூபா தான் போகணும். டிக்கெட்டுக்கு 900 ரூபா, சாப்பாடு சொன்னால் வழி கணக்காக வைக்க காசு பிஎம் அடிக்கிறது, வெஹிக்கிள்ஸ் அதிகரிக்குது. இவ்வளோ கணக்காக எல்லாம் பட்ஜெட் போச்சு. போட்ட பட்ஜெட் வந்து கிடைச்ச பட்ஜெட் வந்து அதுதான் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், என்னதான் பிளான் பண்ணாலும் பிளான் பண்ணாமல் உங்களுக்கு நடக்க போகுது. ஆனால் எல்லாருக்கும் என்ன நல்லா தான் நடந்து அவன் வராது நல்லதுன்னு சொல்லுவாங்க. டிக்கெட் கொஞ்சம் ப்ரைஸ் குறைஞ்சி நேரில் போய் எடுக்க போகல. நிறைய இடத்துல நீ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு வேலை இருந்தால் அங்கே கொஞ்சம் குறவாடிக்க சாங்க. இல்லை இது அதே வேலை தான். கீழே இது வந்து 450 ரூபா தான் போட்டுருக்கேன். மேல்தூள்ல தான் 850 ரூபா. Hey, I've seen this one. This is a classic. எனக்கு சைடு டெலிவரி இல்லை.
மூளை யோசிக்குது ஓட்டு அவர் அந்த பொட்டு முத்துற சத்தம் கேட்குது அது பேசல இது உங்களோட ஸ்டூடியோவில் நீங்கள் செஞ்சீங்க இன்ட்ரோவில் அப்படி நான் ரீக்ரியேட் பண்ணிக்கிறேன் அது சார் இது தேத்தினி கடையில் போயிட்டு பேசி நிற்க போகல சத்தியில இல்லை நீங்கள் அதில் உங்களோட இன்ட்ரோ டீ குடிச்சு முடிச்சு டீ குடிச்சு முடிச்சு உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ ஃபைனலி நாங்கள் வந்துட்டோம். எங்களோட டெஸ்டினேஷன் லொக்கேஷன் எல்லாமே எங்களோட ஸ்டேடியம் தான். இங்கேயும் வந்துக்கிற வேண்டாம் எங்களோட முச்சி இங்கேயும் தான் அவர் வீட்டுக்கு போவார். நான் அப்படியே என்னோட வீட்டுக்கு போயிட்டுருவேன். பஸ் பிடிச்சி போகணும் சுற்றி பஸ் வர முடியுது. இப்போ டைம் வந்து 1:30 ஆகுது. இந்த ரவுட்டிக்கு நைட் 12 மணிக்கு பஸ் திரிக்க மாட்டேன். ஆனால் பஸ் திரிக்கும் இன்னுமே கொஞ்சம் லேட்டாக ஆகும். 150 பஸ் அந்த மாதிரி நான் கொஞ்சம் அரை ஹவருக்கு ஒருக்கா 3/4 ஹவருக்கு ஒருக்கா தான் பஸ் பஸ்ஸில் போய் நீங்கள் லைட்டாக பார்த்துருக்கீங்க. கிடைக்கிற சான்ஸை உப்ரா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அண்ட் தட்ஸ் ஆல். இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டாட்டா, பை பாய்.